இந்த வீடியோல கல் நெஞ்சை கரைக்கிற 5 ஹியூமனிட்டி வீடியோஸை பார்க்கலாம். அதுலயும் கடைசியா இருக்கிற வீடியோ ஹாலிவுட் நடிகரான அர்னால்டையே கண்கலங்க வச்ச ஹியூமனிட்டி வீடியோ. யூ டாக் வித் ராவணன், ராவணன் டாக் வித் அவர் வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பூனை ஒன்று அதோட குட்டியை தூக்கிட்டு வரத ஒரு நபர் பாக்குறாரு. அந்த நபரும் அந்த பூனை குட்டியை தூக்கிட்டு வந்து நம்ம கிட்ட காட்டதா வருதுன்னு நினைச்சாரு. அந்த இடத்துல ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த நபர் குட்டியை வாங்கி பாக்குறாரு. அந்த குட்டியோட டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த குட்டி அசையவே இல்லை. அந்த அம்மா பூனை தன்னோட குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடுவாங்கன்னு நம்பிக்கையில அவர்கிட்ட அந்த குட்டியை கொடுக்குதுங்க. அந்த நபரும் உடனே அந்த குட்டியை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமா போறாருங்க. ரொம்பவே டீஹைட்ரேஷன் ஆகி கிட்டத்தட்ட இறக்குற நிலைமையில இருந்த அந்த பூனைக்குட்டிய சில மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பூனைக்குட்டி எப்படியோ காப்பாத்தி கடைசியா அந்த தாய் பூனையோட அந்த குட்டி பூனையை ஒன்னு சேர்த்து வச்சிடறாங்க. இந்த நாயோட பின்கால்கள் ரெண்டும் ஒரு ஆக்சிடென்ட்னால செயலிழந்து ரோட்ல சுத்திட்டு இருக்குதுங்க. அந்த நாயை எப்படியாவது நல்லா நடக்க வைக்கணும்னு நினைச்ச ஒரு நபர் அந்த நாயை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த நாயோட கால்கள் ரெண்டும் செயலிழந்துருச்சுன்னு. அந்த நாய் நடக்க எப்படியாவது உதவி செஞ்சாகணும்னு இடுப்புக்கு கீழே டயர் வண்டி வாங்கி மாட்டி விட்டு, அது மட்டும் இல்லாம அந்த நாயை நாய்கள் காப்பகத்துல கொண்டு போய் சேர்த்துறாரு. இப்போ அந்த நாய் எப்படி நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. உயிரை உரை வைக்கிற பணியில இந்த குட்டி நாய் மாட்டிக்கிட்டு தன்னோட உயிருக்காக போராடிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்த ஒரு நபர் உடனே ஓடி வந்து அந்த குட்டி நாயை அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பாலெல்லாம் கொடுத்து காப்பாத்துறாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த நாய்க்குட்டிய அவரோட வீட்லயே வச்சு வளர்த்துட்டு வர்றாருங்க. பனியில உறைஞ்சி சாக கிடந்த அந்த நாய்க்குட்டி 6 மாசம் கழிச்சு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அடிபட்ட நிலைமையில கடல்ல விழுந்து உயிருக்காக போராடிட்டு இருந்த காக்காவை இந்த நபர் துடுப்பை வச்சு காப்பாத்தி பத்திரமா பாத்துக்கலான்னு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அந்த காக்காவுக்கு உடம்புலாம் சரியா இருந்தாலும் கூட செஞ்ச உதவியை மறக்காம அந்த காக்காவும் அந்த நபர் கூடயே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் அந்த காக்காவை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. சின்ன குழந்தைங்க ஐக்கியூ இம்ப்ரூவ் பண்றதுக்காக வச்சிருக்க டாய்ஸை அந்த காக்காவும் அரேஞ்ச் பண்ணி பழகுதுங்க. கடல்ல மிதந்த காக்காவை காப்பாத்தின இந்த நபருக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, தன்னோட குழந்தையாச்சும் நல்லா வாழணும்னு நினைக்கிற மனசு தாங்க தாயோட மனசு. இந்த டாக் யாரோ வச்ச பொறியில போய் மாட்டிக்குது. இந்த டாகை காப்பாத்தலான்னு வந்த நபரை பார்த்து இந்த டாக் குலைக்குது. ஏன்னா நம்ம குழந்தை ஏதோ பண்ணிடுவாங்களோன்னு. அப்பயுமே அந்த நபருக்கு மனசு கேட்காம அந்த டாகுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த டாகும் நமக்கு உதவிதான் செய்ய வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் அந்த நபரும் பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த டிராப்பை எடுத்து விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு அடிபட்டு இருக்கனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பாக்குறாரு. இதையெல்லாம் ஒரு வீடியோவை எடுத்து போட, ஆனா ஒருத்தர் கூட லைக் பண்ணாத பார்த்து மனசு உடைஞ்சிடுறாருங்க.